அவர் வந்து ஒரு அரசன் இல்லைங்களா? அது தெரியுமா? அரசன் அது என்ன பண்ணுவார், அவரோட வீட்டுக்கு முன்பு ஒரு மணி வச்சிருப்பார். மக்கள் வந்து எந்த பிரச்சனைனாலும் வந்து மணி எடுத்து அடிங்க, நான் உங்கள் குறைய தீர்த்து. அதுக்கு அமைச்சர் கேட்குறாரு, சில பேர் குற்றத்தை சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கேட்குறாரு. சொல்கிறாரு, மணி அடித்த உடனே முதல்ல நான் தான் நிற்பேன், எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்களோட குறைகளை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்களா? ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு மாடு வந்து மணி சத்தத்தை அடிக்கும். இந்த மாடு ஏன் அழுதுன்னு சொல்லிட்டு அமைச்சருக்கும் புரியாது, மன்னருக்கும் புரியாது. அப்புறம் அமைச்சர்கிட்ட போயிட்டு மன்னர் அந்த மாடு ஏன் அழுகுதுன்னு சொல்லிட்டு போய் விசாரிக்க சொல்றாரு. அப்போ சொல்லும்போது பார்த்தா அவனோட கண்டுக்குட்டியை அரசனோட மகன் வந்து காரை வந்து சக்கரத்துல மாடு கண்டுக்குட்டி செத்து போயிடும். ஆனா அது வேணும்னு பண்ண மாட்டாரு அரசனோட மகன். தெரியாது வரும்போது குறுக்க வந்து அந்த கண்டுக்குட்டி வந்து செத்து போயிடும். சரிங்களா? அதனால தன்னோட மகனுக்கும் அதனோட தண்டனை கொடுப்பாரு. எதுக்குன்னா வருங்காலத்தில் யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, என்ன பார்த்து கற்றுக்கணும், எல்லாரும் நேர்மையா இருக்கணும் அப்படின்றத தன்னோட மகனையும் அந்த கார் சக்கரத்தில் வச்சு அதே தண்டனையை கொடுப்பாரு. அதுதான் அவருக்கு மனுநீதி சோழன். நான் எதுக்கு இந்த கற்று சொல்றேன்னா, யாரு தப்பு பண்ணாலும் சரி நீங்க அதை தட்டி கேட்கணும். சின்ன வயசுலாம் பார்க்கக்கூடாது. உங்க கண் எதுக்கு யாரு தப்பு பண்ணாலும் சரி நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா வருங்காலத்தில் நீங்க பெரிய ஆளா வரலாம். அதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன். எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஓகேவா?